முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் திருக்கோயிலில் முத்துக்குமார சுவாமிக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு சிவாவிஷ்ணு ஆலயத்தில் 108 தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் காந்தி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட கழகம் சார்பில் அபிராமி அம்மன் கோயிலில் 108 சங்காபிஷேகம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அபிராமி அம்மன், காளகஸ்தீஸ்வரர், மூகாம்பிகை, துர்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அந்தியூரில் உள்ள பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயிலில் மகா தன்வந்திரி யாகம், ஆயுஷ் ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் 108 மூலிகைகளை கொண்டு ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கவுந்தம்பாடியில் உள்ள ஈஸ்வரன் திருக்கோயிலில் 108 மூலிகைகளை கொண்டு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றன. திரளான கழக தொண்டர்கள் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர். சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் திருப்பத்தூர் திருத்தணிநாதர் ஆலயத்தில் ஏராளமான அஇஅதிமுகவினர் அகல் விளக்குகள் ஏற்றியும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதேபோன்று தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.